அன்பு நண்பர்களே, நம்முடைய மனித வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் எழுகிற எத்தனையோ கேள்விகளுக்கு கடைசி வரை விடையே கிடைப்பதில்லை. ஒருவேளை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும், அல்லது பாமர மனிதர்களை விடுங்கள், மெத்தப் படித்த மேதைகளுக்கும், வாழ்க்கையின் தத்துவத்தை நமக்கு விளக்கக்கூடிய ஞானிகளுக்கும் கூட பல நேரத்தில் விடை கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான், ஏன் இந்த உலகத்தில் நல்லவர்கள் பல துன்பங்களை அனுபவிக்கிறார்கள், தீயவர்கள், அக்கிரமக்காரர்கள் செழித்து தழைத்து வாழ்கிறார்கள்? இந்த கேள்வி திருவள்ளுவருக்கு கூட வந்திருக்கிறது. அவர் கூட இதற்கு முழுமையாக விடை கிடைக்கவில்லை. நினைத்து பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டிய விஷயம் என்று சொல்லிவிட்டார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்றார். புனித விவிலிய திருமறையில், பைபிளில் கூட சங்கீதங்கள் என்ற நூலிலே 37ஆம் அத்தியாயத்தில் தாவீது என்கிற அந்த ஞானி இதை பற்றி சொல்லுகிறான். பொல்லாதவர்கள் தழைத்திருக்கிறார்கள், நீதிமான்கள் தளர்ந்து போகிறார்கள் என்று மனம் வருந்தாதே, பொறுமையாக காத்திரு. அவர்களுடைய வாழ்வின் இறுதியில் அவர்களுக்கு உண்மையான வெற்றியோ உண்மையான செழிப்போ பொல்லாதவர்களுக்கு கிடைப்பதில்லை. கடவுள் இறுதியாக நீதிமான்களுக்கே வெற்றியும் நிறைவும் ஆசியும் தருவார் என்று சொல்லுகிறார். ஆக பொறுமைதான் இந்த கேள்விக்கு விடை. இறைவன் எல்லா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். ஆகவேதான் கிறிஸ்தவ கோட்பாட்டை நம்புகிறவர்கள், இறைவன் இந்த அக்கிரமம் நிறைந்த அநீதி நிறைந்த உலகத்தை மாற்றி நீதியும் நியாயமும் வாசமாயிருக்கும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் படைப்பார். அதற்காக இறைமகன் இந்த உலகத்துக்கு நீதிபதியாக மீண்டும் திரும்பி வருகிறார் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் நாம் வளர்வோம். அதுவே நம் உள்ளத்தை ஆறுதல் படுத்தி அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் நீதியுள்ள மக்களாக வாழ நம்மை ஊக்கப்படுத்தும்.